لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழ்கின்ற மூமினான ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் அவனுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பான இல்லத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, இறையச்சத்தை எல்லா நிலையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன். இன்றைய இந்த குர்பாவிலே ஸகாத்தும் சதகாவும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் நாமெல்லாம் நோன்பு வைத்து இராவணக்கத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்காக அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மிகவும் கரிசனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்வோடு நமக்குள்ள இந்த உறவு ரமலானுடைய காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை நாம் எல்லாம் மேற்கொள்கின்றோம். கடந்த 11 மாத காலம் நாம் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில இருந்த அந்த இடைவெளி நிரப்பப்பட்டு அந்த இடைவெளி குறைந்து நாம் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்காகத்தான் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைக்கிறோம், கியாமுல் ஈடுபடுகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், அதே போல திக்ர் அவுராதுகள் இஸ்திக்பாரை ஓதுகின்றோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நெருங்குகின்றோம். ஆனால் இதே போல ஒரு முக்கியமான ஒரு கடமை நமக்கு இந்த மாதத்திலே பொதுவாக நமக்கு இருக்கிறது. இந்த மாதத்திலே குறிப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. அதுதான் நம்மை சுற்றி வாழக்கூடிய சமூகத்தில் உள்ள மக்களோடு நமக்குள்ள உறவை நாம் சீர் செய்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரமலான் என்கிறது, இந்த ரமலானில் வைக்கப்படுகின்ற நோன்பு என்கிறது அது ஒரு சடங்கு சம்பிரதாயமான ஒரு வணக்கம் அல்ல. நீங்க ஏனைய சமயங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா விரதம் இருப்பார்கள். விரதம் இருந்து ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு, தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு, அந்த கஷ்டத்தின் மூலமாக, அந்த வருத்தி கொள்வதன் மூலமாக இறைவனை அடைகிறார் என்கிற நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கு. ஆனால் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற இந்த நோன்பு என்கிறது ஒருவர் பசித்திருந்து தாகித்திருந்து அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு களம் என்றுதான் நாம் அதை பார்க்க வேண்டும். நம்ம பசிக்கிறோம், பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், உடல் பலவீனம் அடைகிறது, எதையுமே நம்மால் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இது போல நமது சமூகத்திலே நம்மை சுற்றி வாழக்கூடிய பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய மக்கள், உடலியல் ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை இருக்குமே என்கிற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி அந்த மக்களை பற்றி நமது வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலம் நமக்கு ஏற்படுத்துகிறார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாம சாப்பிடல, ஒரு அரை நாள் சாப்பிடலைங்கிறதுக்காக, அந்த ஒரு 12 மணி நேரம் சாப்பிடலைங்கிறதுக்காக நாம் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலையை உணர்கிறோம். அல்லது
சாப்பிடாத நிலையில நமது உடல் பலவீனம் அடைந்து போய் சில நேரங்களில் நடக்க முடியாமல் தள்ளாடிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு சில நேரங்கள்ல சரியான சாப்பாடு உடலுக்கு போகல, தேவையான சத்துக்கள் போகலைங்கிறதால நமது புத்தி பேதளித்து சில நேரங்களில் நம்மையே நாம் இழந்து விடுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு எதை உணர்த்துகிறான் என்றால், இதே ஒரு பலவீனமான நிலையில் காலகாலம் பல மாதங்களாக, பல வாரங்களாக, பல வருடங்களாக உங்களை சுற்றி ஒரு மக்கள் கூட்டமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலவீனர்களை பற்றியும் நீங்கள் கொஞ்ச நேரம் கரிசனை கொள்ளுங்கள், அவர்களை குறித்து கொஞ்ச நேரம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இதுதான் ரமலான் நமக்கு ஊட்ட வேண்டும், நோன்பு இதைத்தான் நமக்கு ஊட்ட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களோடு நமக்குள்ள அந்த உணர்வு ரீதியான பிணைப்பை இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூக கட்டமைப்பு என்கிறது செல்வந்தர்களும் படித்தவர்களும் அல்லது சமூகத்தில் உள்ள மிகச்சிறந்த பிரஜைகளினால் உருவாக்கப்படுவதல்ல சமூக கட்டமைப்பு. ஒரு சமூக கட்டமைப்பில் பல மக்கள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், உடல் ரீதியாக பலசாலிகள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், அறிவு ரீதியாக முன்னேறியவர்கள் இருப்பார்கள், அறிவு குறைந்த மக்கள், பாமர மக்கள் இருப்பார்கள். இந்த சமூக கட்டமைப்புள்ள இப்படி பல வகையறாக்கள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து போவதுதான் ஒரு சமூகம். சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த பலவீனங்களுக்காக சமூகத்தில் இருப்பவர்களை புறக்கணித்து தூக்கி எறிந்து போவதல்ல இஸ்லாமிய கட்டமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சார பணிக்கு அனுப்பிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா நாயகி போன்ற ஒரு சில சமூகத்தில் உள்ள அந்த உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்களா இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பார். அந்த கூட்டம் யார் என்றால் அவர்கள் விழிப்புணர்வை மக்கள், அந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள், பொருளாதார ரீதியாக, சமூக அந்தஸ்து ரீதியாக, அறிவு ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெரும் சமூகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தினுடைய மிக பெரும் பகுதி அந்த மக்களுக்காக ரசூலுல்லாஹ் பேசுவார்கள். ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தில் ரசூலுல்லாஹ் தான தர்மம் குறித்து பேசினார்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவுமாறு பேசினார்கள், ஏழை எளியவர்களுக்கு மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்குமாறு பேசினார்கள், சமூகத்தில் உள்ள பலவீனர்களுடைய விஷயத்தில் கூடுதல் கரிசனை கொள்ளுங்கள் என்று பேசினார்கள் என்று ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஏன்? ரசூலுல்லாஹ்வை சுற்றி இருந்த மக்கள் கூட்டம் பணக்காரர்களும் பெரிய படித்தவர்களோ சமூக செல்வாக்கு கொண்டவர்களோ அல்ல. ரசூலுல்லாஹ்வோடு இருந்தவர்கள் எல்லாம் பலவீனமான மக்கள். அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர், பிலால், ஹப்பாப், யாசிர், சுமையா, அடிமை சமூகம். அந்த சமூகத்தில் எந்த துறைகளெல்லாம் எப்படியெல்லாம் தாழ்த்தப்பட முடியுமோ, எப்படியெல்லாம் ஒதுக்க முடியுமோ அப்படியானவர்களை அரவணைத்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கின்ற இந்த பெரும் இயக்கத்தை, அந்த சமூகத்தை அத்திவாரமாக கொண்டுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ்ல நமக்கு சொல்கிறார்கள். சமுதாயத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், அபுகூனி துஅஃபாஅக்கும், உங்களுடைய சமூகத்தில் உள்ள பலவீனர்கள் குறித்து நீங்கள் கரிசனை கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாஇக்கும், உங்கள் சமூகத்தில் எந்த அளவுக்கு பலவீனர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்குக்கு தகுதி பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய உதவிக்கு தகுதி பெற்றவர்களாக மாறுகிறது சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இந்த சமுதாயத்துக்கு வருவதற்கு காரணம் அந்த சமுதாயத்தில் உள்ள பலவீனமான மக்கள், ஏழை எளிய மக்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமுதாயத்துக்கு வருவதற்கு காரணம் அந்த சமூகத்தில் உள்ள ஏழை எளிய பலவீனமான மக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் மழை வேண்டி தொழுகின்ற பொழுது நபிகளார் பலவீனர்கள் குறித்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் பலவீனர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்பார்கள். ஏன் நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களில்? அந்த சமூகத்திலே முதுகெலும்பு அவர்கள் தான். ஒரு சமூகத்தில் ஒரு ஏழை இருக்கிறான் என்றால், நம்மை சுற்றி ஏழைகள் இருக்கிறார்கள் என்றால், ஃபுகராக்கள் இருக்கிறார்கள் என்றால், வறுமையில் வாடுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் என்றால், யத்தீம்கள் அனாதைகள் இருக்கிறார்கள் என்றால், விதவைகள் இருக்கிறார்கள் என்றால், நோயாளிகள் இருக்கிறார்கள் என்றால் எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். என்ன அருள்? அந்த மக்களுடைய கஷ்டத்தில், துன்பத்தில், அவர்களுடைய துயரத்தில் நீங்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்து
அவருடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்களும் ஒரு பங்காளிகளாகி அல்லாஹ்வோடு உங்களுக்குள்ள உறவை நீங்கள் நெருக்கமாக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஏழை தாய், ஏழை தந்தை, ஏழை சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அருளை பெற்ற மக்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஓடோடி போங்கள், அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் உங்களை தேடி வருகிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்கள் பக்தியில உள்ள பலவீனர்கள் தான் உங்களுடைய பலம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு சமூக கட்டமைப்பு. நோன்புடைய காலத்தில் நாம் தேடி செல்கின்றவர்கள் எல்லாம் செல்வந்தர்களும், நாம் சந்திக்கின்றவர்கள் எல்லாம் சமூக தலைவர்களும், நாம் அழைக்கின்றவர்கள் எல்லாம் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்களுமாக இருந்தால் அந்த நோன்பு சரியான பாடத்தை நமக்கு தரவில்லை. நோன்பு வைக்கின்ற நேரத்தில், நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற ஏழைகள், எளியவர்கள், பக்கீர்கள், உங்களை சுற்றி இருக்கின்ற நோயாளிகள், உங்களை சுற்றி இருக்கின்ற பலவீனர்களை குறித்து நீங்கள் எப்பொழுது சிந்திக்க தொடங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையாக நோன்பு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அப்பொழுதுதான் நோன்பு சரியான பாடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாயி, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மிலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். விதவைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்பவனை போல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு நபித்தோழர் வருகிறார், போருக்காக நான் போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு தாய் இருக்கிறாரா, தந்தை இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். பலவீனமான நிலையில் தாயும் தந்தையும் உன்னோடு இருந்தால் அவர்கள் விஷயத்தில் ஜிஹாது செய்து கொள், அவர்களுக்கான கடமைகளை சரியாக செய்து அவர்களை பராமரித்து அவர்களோடு இருந்து கொள், அதுதான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் சொன்னார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூகமாக நாம் வாழுகின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற பலவீனர்கள் குறித்து நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் உலகத்திலே பலவீனர்களாக, வறுமையில் வாழுகின்றவர்களாக, அந்தஸ்து குறைந்தவர்களாக சமூகத்தில் இருக்கின்றவர்கள் யார் என்றால் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகம் செய்கிறார்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளை பார்க்க வேண்டுமா கண்களால், ஏழை எளிய மக்களை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவர் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து பெரும் பாவங்களை தவிர்த்து வாழ்ந்து ஏழையில், ஏழ்மையில், கஷ்டத்தில், பிரச்சனையில், நோயில் வாடிக்கொண்டிருந்தால் நீங்கள் தெளிவாக அவருக்கு அடையாளம் சொல்லுங்கள், நன்மாராயம் சொல்லுங்கள், இவர் ஒரு சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வரத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹல் ததுரூன அவ்வலு மன் யதுகுல் ஜன்னத மின் ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முதலில் சொர்க்கம் போவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தோழருடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலும் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ்வளவு மன் யதுகுல் ஜன்னத மின் ஹல்கில்லாஹி அல் ஃபுகராஉல் முஹாஜிரூன், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முதலில் சொர்க்கம் போவர்கள் அல் ஃபுகராஉல் முஹாஜிரூன், அல்லாஹ்வுக்காக, அவனுடைய தூதருக்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள் அந்த ஃபுகராக்கள், அந்த ஏழை எளிய மக்கள், அவர்கள் தான் முதலில் சொர்க்கம் போவார்கள். அல்லதீன துஸத்து பிஹிமுல் துர் வ யுத்தகா பிஹிமுல் மகாரிஹு வ யமூது அஹதுக்கும் வ ஹாஜத்துஹு ஃபி ஸத்ரிஹி லா யஸ்ததீஉ லஹு கலாவுஹு. எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தேவைகளை மிக இலகுவாக இந்த உலக வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு வறுமையில் வாடி மரணித்து போன மக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள், அவர்கள் தான் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, ஏழை மக்கள், கஷ்டத்தில் வாடுகின்ற மக்கள், நம்ம சிம்பிளா நாம சொல்லிட்டு பேசுறோம், இவனுக்கு கால காலமெல்லாம் கருத்திரியலாம், முடுமை பிடிச்சி திரிகிறான் என்று நாம் சிம்பிளாக அவர்களை சொல்லிவிட்டு போய்விடலாம். இல்லை, அது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தரான நபித்தோழர்களிடம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, சொன்னார்கள், நாங்கள்
மறுமையில் விசாரணை செய்யப்பட்டு மிக அவசரமாக சொர்க்கம் நுழைந்து விடுவோம். எங்களுடைய விசாரணை முடிந்து 500 வருடங்களுக்கு பிறகுதான் உன்னால் சொர்க்கத்துக்கு வந்தடைய முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் தந்த சொத்துக்களுக்கு, பொருளாதாரத்திற்கு, செல்வத்திற்கு கணக்கு காட்ட வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கிறது என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். قال اطلعت في الجنة فرأيت أكثر أهلها الفقراء. நான் மிஅராஜுடைய சமயத்திலே சுவர்க்கத்தை எட்டி பார்க்கிறேன். அங்க அந்த சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால் அல் ஃபுகரா, ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையிலே முழுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் சுழன்று கொண்டிருந்த மக்கள். வத்தலஅத்து ஃபின்னார், நரகத்தை எட்டி பார்க்கிறேன். ஃபரைது அக்ஸர் அஹ்லிஹா அன்னிசா, அங்கு அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட வேண்டியவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தனக்கு பொருளாதாரம் கிடைக்கவில்லையே, செல்வம் கிடைக்கவில்லையே, அந்தஸ்து கிடைக்கவில்லையே, சமூகத்தில் ஒரு பெருமானம் எனக்கு இல்லையே என்று அங்கலாய்க்கின்ற மக்கள், கவலைப்படுகின்ற மக்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள். இந்த உலகத்தில் எந்த அருட்பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள் சுவர்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் பாருங்க இப்படி சொல்கிறார்கள். பாருங்கள், அதிகமாக ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய பிரார்த்தனையை பாருங்கள், ஹதீஸ்ல வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் ஒரு மிஸ்கீனாக என்னை வாழவை. மிஸ்கீன் என்றால் ஃபகீர், மிஸ்கீன் ரெண்டு வார்த்தை இருக்கிறது. ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள் என்கிற ரெண்டு வார்த்தை இருக்கிறது. ஃபுகராக்கள் என்பவர்கள், ஃபகீர்கள் என்பவர்கள் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படும் செலவு. ஆனால் அவருடைய வருமானம் 250 ரூபாய் தான் இருக்கும். பெரும்பான்மையான பகுதி அவருக்கு இல்லாமல் இருக்கும். இவர்கள் ஃபுகராக்கள். மிஸ்கீன்கள் என்பவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவுக்கு தேவைப்படும். 750 ரூபாய் வருமானம் இருக்கும். 250 ரூபாய் 300 ரூபாய் காணாமலுக்கு போகும். இவர்கள் மிஸ்கீன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனன், யா அல்லாஹ் என்னை தேவையுடையவனாக வாழச் செய்து விடு, மிஸ்கீனாக என்னை வாழச் செய்து விடு. வ அமித்தினி மிஸ்கீனன், உலகத்திலேயே நான் மரணிக்கிற நேரத்திலையும் ஒரு மிஸ்கீனாக மரணிக்க வேண்டும். வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன் யௌமல் கியாமா, மறுமையிலே அந்த மிஸ்கீன்களுடைய கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக ஆக்கி மறுமையில் எழுப்பி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் கையேந்தி நல்லா என்ன கேட்போம் சொல்லுங்க? எல்லாம் எனக்கு நல்ல பொருளாதாரத்தை தான், நல்ல வசதி வாய்ப்பை தான், நல்ல செல்வத்தை தான், வீடுகளை தான், வாகனங்களை தான் தானே நம்ம கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம். ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வேஷ்டியை கட்டிக்கொண்டு தூங்குகிறார்கள், வெறுமையோடு தூங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே அவர்கள் படுத்த பாயினுடைய அடையாளம் அப்படியே அச்சிடப்பட்டிருக்கிறது. கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தவுடன் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், எப்படிப்பட்ட தூதர், முழு அரேபிய தீபகற்பத்தினுடைய ஆட்சியாளர், ஜனாதிபதி, ஒரு பெரும் நிலப்பரப்பினுடைய சொந்தக்காரர். சாதாரணமா ஒரு சேர்மன் ஆயிட்டாலே, அல்லது ஒரு பிரதேச சபை உறுப்பினர் ஆயிட்டாலே, அல்லது ஒரு மாகாண சபையில ஒரு மெம்பர் ஆயிட்டாலே நம்ம எவ்வளவு பந்தா காட்டுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் பாயில் படுக்கிறார்கள், ஈச்சமிலையினால் செய்யப்பட்ட பாயிலே படுக்கிறார்கள். அந்த பாய் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே அப்படியே ஒட்டப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அழுகிறார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரோம பேரரசர்கள், பாரசீக பேரரசர்கள் எவ்வளவு சுகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாதா? ஏன் ஏன் இப்படியான ஒரு மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமரே, இந்த துனியா அவர்களுக்காகவே இருக்கிறது, இந்த அருள்கள் எல்லாம் அவர்களுக்காகவே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், சொத்து சுகங்கள், பொருளாதாரம்
எல்லாமே அவர்களுக்காக இருக்கிறது. எனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்புள்ள சகோதரரே, அந்த நபியுடைய வாழ்வு முறை என்பது, அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள், ஏழையோடு வாழ்ந்தார்கள், ஏழையாக மரணிக்க விரும்பினார்கள், மறுமையில் ஏழைகளோடு எழுப்பப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அதனுடைய சிறப்பு. நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், நாமளும் பட்டணியோடையும் பஞ்சத்தோடையும் ஏழ்மையோடையும் பிரச்சனையோடையும் வாழணும் என்று நான் சொல்லல. ஒரு சமூகத்தில் ஒரு ஏழையை, ஒரு ஃபக்கீரை, ஒரு மிஸ்கீனை கண்டால் ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்கள் வந்திருக்கிறார்கள். உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்தால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொத்தை தருவான், பொருளாதாரத்தை தருவான், தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த அருளை பெற்ற மக்கள், அல்லாஹ்வுடைய சொத்தை பெற்ற மக்கள், அதை அல்லாஹ்வுக்காக வாரி வழங்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். நீங்கள் சம்பாதித்ததில்லை, நீங்கள் தேடினதில்லை. எல்லாரும் உழைக்கிறான் தானே. காலையில ஒரு மனுஷன் எழும்பி ராவைக்கு தூங்குற வரைக்கும் உழைக்கிறான். அதே உழைப்பு ஒரு நாளைக்கு 16 மணித்தியாலும் உழைக்கிறான்னு வச்சு கொள்ளுங்களேன். எல்லாரும் உழைக்கிறான், சமமாக உழைக்கிறார்கள். சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறோம் அதே உழைப்பு தான், ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறோம் அதே உழைப்பு தான், ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறோம் அதே உழைப்பு தான். ஆனால் கிடைக்கின்ற வருமானத்தை பாருங்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒருவனுக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் வியாபாரம் போகும், இன்னொருத்தனுக்கு ஒரு நாளைக்கு 2000 வியாபாரம் போகும். இது அல்லாஹ் கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்ற நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்கிறான். மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்தது, நாம் உங்களுக்கு வழங்கியது, இதுல இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க சம்பாதிக்கிற, நீங்க சம்பாதிச்சிருந்தால் இந்த ஊர்ல உள்ள எல்லா வியாபாரிகளும், எல்லா விவசாயிகளும், எல்லா உத்தியோகத்தர்களும் ஒரே அளவான வருமானத்தை பெற வேண்டும். அல்ல அப்படி வைக்கல, ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன்? அல்லாஹ் சொல்றான், நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்கின்ற இன்னும் அழகான ஒரு வசனத்தை பாருங்கள். சூரத்துல் பக்ரா 267வது வசனம் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து நல்லவற்றிலிருந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். வமிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்தி, பூமியிலிருந்து விவசாயம் மூலமாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கின்ற அறுவடையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில், நல்ல பொருளாதாரத்தில் இருந்து, நல்ல லாபத்தில் இருந்து எது நல்லது நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன வலஸ்தும் பிஆஹிதிஹி, எதை கொடுத்தால் நீங்கள் முகம் சுளித்துக் கொள்வீர்களோ அப்படியானதை மக்களுக்கு கொடுக்காதீர்கள். பழைய உடுப்பை கொடுக்காதீங்க, பழைய பொருளை கொடுக்காதீர்கள். எதை நீங்கள் வாங்குவதற்கு முகம் சுளிப்பீர்களோ, எதை நீங்கள் வாங்குவதற்கு விரும்ப மாட்டீர்களோ அதை மக்களுக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள். எதை கொடுத்தால் மக்கள் மன மகிழ்வோடு அந்த ஏழை எளிய மக்கள் பெற்றுக் கொள்வார்களோ அதை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், நீங்கள் கொடுக்கின்ற இந்த தான தர்மம் ஜகாத் சதகாவினால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் செல்வந்தன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, ஏழை எளிய மக்கள் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இதால அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ கனியுன், அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய செல்வந்தன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ஹமீதுன், அவன் தான் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் முடிக்கிறத பார்க்கிறோம். லன் தனாலுல், ஆல இம்ரான் 92வது வசனம் சொல்கிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிலிருந்து அல்லாஹ்வுக்காக தர்மமாக ஜகாத்தாக கொடுங்கள். ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்கள் எதை அல்லாஹ்வுக்கு கொடுத்தாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்கிற ஆல இம்ரானுடைய 92வது வசனத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது அந்த சமுதாயத்துக்கு ஓதி காட்டிய வசனங்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த பொருளாதார கடமையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள், மறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள்.
எங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களை பங்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஆட்சி புறமேறி அவ்வக்கர்கள் எல்லாம் சொன்னார்கள், யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் அரசு, இஸ்லாமிய இந்த அரசு மிகப்பெரிய தண்டனை வழங்கும் என்று சொன்னார்கள். ஒரு ஒட்டகத்தை கட்டுகின்ற கயிற்றையேனும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருந்து சொன்னார்கள். வல்லாஹி லவ் மனஊனி இகால பைரின், ஒரு ஒட்டகத்தை கட்டுகின்ற கயிற்றையேனும் நீங்கள் கொடுப்பதற்கு மறுத்தால் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீங்கள் கொடுத்த இந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு மறுத்தால் லக்காத்தல்துஹும் அலைஹி, அதற்காக உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஜக்காத்தை கொடுப்பது என்கிற ஒரு சமூக கடமை, சதக்காக்கள் சமூக கடமை. பொருளாதாரம் என்கிறது ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சம்பாதிக்கிறார், பாருங்க, நான் தான் உழைக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், பகலா ஓடுறேன், உழைக்கிறேன், வருமானம் கிடைக்குது, 100 ரூபாய் லாபம் கிடைக்குது. என்ன மனசுல என்ன வரணும் தெரியுமா? இதுல 2 ரூபாய் 50 எனக்குரியது இல்லை, 97 ரூபாய் 50 தான் எனக்குரியது. 100 ரூபாய் தான் லாபம் கிடைக்குது, 100 ரூபாயில 97 ரூபாய் 50 தான் எனக்குரியது, 2 ரூபாய் 50 என் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஏழைக்குரியது என்பதை சிந்திக்க வேண்டும். இதை கொடுப்பதற்கு மறுத்தால் ஒரு இஸ்லாமிய அரசு அந்த 2 ரூபாய் 50 வசூல் பண்ணுவதற்காக அவருக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றால், குர்ஆன் சொல்கிறது, குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாங்குங்கள் என்று சொல்லல, எடுங்கள் என்று சொல்வார். கட்டாய கடமை, அது ஒரு சமூக கடமை, ஒரு அரசினுடைய கடமை என்று இஸ்லாம் அதை அறிமுகப்படுத்துவது. ஏனென்றால் சமூகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்குரிய ஹக்கை ஒவ்வொருவரும் சரியாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு போதனையை இந்த செய்தியெல்லாம் நமக்கு வழங்குகிறது. ஆகன்புள்ள சோதர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த வறிய மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக, இந்த நோயாளிகளுக்காக, இந்த அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக நாம் கொஞ்சம் மனம் மருந்தி நமது உள்ளங்களை மாற்றிக்கொண்டு அந்த மக்களுக்கு நம்மால் செய்ய முடியுமான உதவிகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين رسول الله وعلى آله وأصحابه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்தும் சதகாவும் நம்முடைய பொருளாதார கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம தேடி சென்று கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. மக்கள் நம்மிடத்தில் வருவார்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, காத்திருக்கக்கூடாது. நாம் தேடி போய் கொடுக்க வேண்டியது. குர்ஆன் சொல்கிறது, மஹ்ரூம்களுக்கும் சாயில்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலே கடமை இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. மஹ்ரூம்கள் என்றால் அவர்கள் உங்களிடத்தில் வரமாட்டார்கள், உங்கள்கிட்ட தேடி வரமாட்டார்கள், உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். சாயிலூன் என்றால் உங்கள்கிட்ட கேட்டு வருவார்கள். 2 சாரார் இருப்பார்கள். ஒரு சாரார் மஹ்ரூம்கள், இன்னொரு சாரார் சாயிலூன்கள். இந்த சாயிலூன்கள் கேட்டு வர்ற நேரத்தில் நாம கொடுப்போம். ஆனால் மஹ்ரூம்கள் நம்மிடத்தில் கேட்டு வர மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வெட்கம், தங்களுடைய கௌரவத்தை கருத்தில் கொண்டு யாரிடத்திலும் எதுவும் கேட்க மாட்டார்கள். அப்படியானவர்களை தேடி சென்று கொடுப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மம் செய்கின்ற ஜகாத்துக்களை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை தருவானாக இருந்தால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற ஒரு மிக பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் 3 அறிவிப்புகள் செய்யுமாறு நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல ஒன்று, நமது பிரதேசத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வழியில் பிரச்சாரம் செய்கின்ற மதரசாக்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக பெண் கல்வி, பெண்களுக்கான ஒரு மார்க்க போதனை வழங்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் மீராவுடை தாருசலாம் ஜும்மாப்படி வாசல மேலே இயங்கக்கூடிய உம்மு சுலைம் அரபு கல்லூரி. இந்த அரபு கல்லூரி மிகப்பெரிய ஒரு இதுவரைக்கும் 10 தொகுதி மாணவர்களை கொண்ட ஒரு 10 வருட வரலாற்றை கொண்ட ஒரு கல்லூரியாக இருக்கிறது. அந்த கல்லூரியிலே வந்து சேர்ந்த மாணவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கட்டிக்கார பிள்ளைகளும் வருவார்கள். ஆனால் பாடசாலை கல்வியில் ஓயலில் சிறந்த பெருவேறு
பெறாத நிலையில கொமர்ஸ் சயின்ஸ் படிக்க முடியாத அளவுக்கு ஆர்ட்ஸ் தான் படிக்கலாம் என்கிற நிலையில் இருக்கிற மாணவிகள் வருவார்கள். அவர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து 2 பணியை அந்த கல்லூரி செய்கிறது. ஒன்று, அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற தாயியாக்களை அவர்களை மாற்றுகின்ற, சமூகத்துல பெண்களுக்கான இஸ்லாமிய பிரச்சார பணியில் ஈடுபடுகின்ற நல்ல தலைவிகளை ஆலிமாக்களை உருவாக்குகின்ற ஒரு பணியை முஸ்லிம் செய்து கொண்டிருக்கிறது. 2வது, இந்த உலகத்துல உலக கல்வியை பெண்களும் சமமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு நிகரான உலக கல்வியை பெண்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் பல்கலைக்கழகம் போக வேண்டும், பட்டங்களை முடிக்க வேண்டும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி சொந்தக்காரில் நிற்க வேண்டும் என்ற நோக்கோடு அவர்களுக்கு ஏஎல் கலைப்பிரிவு கற்பிக்கப்படுகிறது. இதுவரை அங்கு வெளியேறிய மாணவிகளில் பெரும்பான்மையானவர்கள் பல்கலைக்கழகங்களில் இருக்கிறார்கள். குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படியான ஒரு சமூக பணியில், சமய பணியில், கல்வி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அரபு கல்லூரி மிகப்பெரிய பொருளாதார தேவையோடு இருக்கிறது. பிள்ளைகள் 5000 ரூபாய் தான் வாங்குவாங்க. இந்த 5000 ரூபாயில தான் உஸ்தாத்மார சம்பளம் கொடுக்கணும், நிர்வாக செலவு செய்யணும், பிள்ளைகளுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்பார்கள். பகல் சாப்பாடு வீட்டுல இருந்து பிள்ளைகளுக்கு வரும், காலை சாப்பாடு மதுசாவில் கொடுப்பாங்க, பகல் சாப்பாடு வீட்டுல இருந்து வரும். ஏனைய செலவுகள் எல்லாம் இந்த 5000 ரூபாயிலிருந்து கவர் பண்ண முடியாத ஒரு நிலையில வருடம் ரமலான்ல செய்யப்படுகின்ற வசூல் தான் அந்த மதரசாவுடைய நிர்வாக தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, வருடத்துக்கு ஒரு நாள் நீங்கள் அந்த மாணவியலுக்கான தேநீர் செலவை பொறுப்படுப்பது. 5000 ரூபாய் வருடத்துக்கு செலவு செய்வதன் மூலம் ஒரு நாளைக்குரிய தேநீர் செலவை நீங்கள் பொறுப்படுத்த முடியும். 2வது, உங்களால் முடியுமான மேலதிக ஜகாத் சதகாக்களில் இருந்து அந்த மதரசாவுக்காக உங்களால் தர்மம் செய்ய முடியும். அதற்குரிய ஏற்பாடு வழங்க இருக்கின்ற விரும்புகின்ற சகோதரர்கள், சில சகோதரர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகிறீர்கள். புதிதாக இந்த நல்ல பணியில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற சகோதரர்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு உங்களால் முடியுமான உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பாக அந்த விடயத்தை ஞாபகமூட்டிக் கொண்டு, 2வது ஒரு விடயம், செம்மனோடையில் உள்ள குபா ஜும்மா பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு என்று ஒரு தனியான மையவாடி இருக்கிறது. நமது கொள்கை சகோதரர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் அவர்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில், விதத்துகள் இல்லாத அடிப்படையில் நாம் சிரமம் இல்லாமல் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான ஒரு மையவாடி ஒரு சகோதரர், நமது கொள்கை சகோதரர் ஒருவர் அவருடைய தந்தையின் பெயரால் சதகா ஜாரியாவாக வழங்கி வக்ஃபு செய்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும், அவருடைய தந்தையுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவருடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. அந்த சகோதரர் வழங்கி இருக்கின்ற காணியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த பிரதேசத்தில் உள்ள ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, குபா பள்ளி வாசல் மிகுந்த சிரமப்பட்டு அந்த காணிக்கான ஒரு சுற்றுமதில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய பேஸ்மெண்ட் வேலைகள் முடிந்து விட்டது, கட்டுமான வேலைகள் நடைபெற வேண்டும். அதற்கு ஒரு பாரிய ஒரு பொருளாதார செலவு ஏற்படுகிறது. வருகின்ற வாரம் வெள்ளிக்கிழமை அதற்காக ஒரு வசூல் இந்த பள்ளிவாசலில் செய்யப்படும் என்பதை உங்களுடைய எண்ணத்தில் கருத்தில் வைத்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியுமான பொருளாதார செலவை நீங்கள் வழங்க வேண்டும். என்று பணமாக தான் வழங்கணும் அவசியம் இல்லை, கற்களா கொடுக்கலாம், மண்ணாக கொடுக்கலாம், சீமந்தா கொடுக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் உங்கள் முடியுமான அந்த தர்மத்தை நீங்கள் அந்த இடத்துக்காக வழங்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். 3வதாக, பாத்திமா பாலிகாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாணவிக்காக அந்த குடும்பத்தினர் மிக சிரமப்பட்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இன்றும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய தர்மத்தை கேட்டு உங்களால் முடியுமான தர்மத்தை அந்த மாணவிக்காக, அந்த மாணவியுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஞாபகமூட்டிக் கொண்டவனாக, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் பொருளாதார செழிப்பை ஏற்படுத்தி அந்த பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருளாதார கடமையை நிறைவேற்றக்கூடிய மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.